ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. தொடர்ந்து நம்ம தினமுமே ஒரு படிப்பினை தரக்கூடிய வீடியோக்களை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா ஒலிவ மலை பிளவுபட்டதை பார்க்க போறோம். இந்த ஒலிவ மலை அப்படின்னு சொல்றது ஆலிவ் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெருசலத்துல தெற்கை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு மலை தான். இந்த மலைக்கு என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ஈசா நபி அவர்கள் வானத்துக்கு உயர்த்தப்பட்ட இடம் அதுதான். இன்னும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுபடியும் பூமிக்கு கொண்டு வர போகக்கூடிய இடமும் அதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நமக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பைபிள்லே ஆகட்டும், அதே மாதிரி யூதர்களுடைய அவங்களுடைய வேதங்கள்ல ஆகட்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப வருவதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. நமக்கும் சொல்லப்பட்டிருக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருத்தர் மட்டும்தான் உயிரோடவே வானத்துக்கு உயர்த்தப்பட்டாங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் அவங்களுடைய ஆயுள் காலத்தை வாழ்வதற்காக இந்த உலகத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய ஒரு அடையாளமாக நமக்கு சொல்லப்படலை. ஆனால் யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அதுக்கு என்ன அடையாளம், அவர் எப்போ வருவாருன்னு பார்க்கும்போது அந்த ஒலிவ மலை பிளவுபடும். அவர் வரும்போது அது பிளவுபட்டு அந்த இடத்துல ஒரு பள்ளத்தாக்கு ஏற்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா அவங்க 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னாடியே மூசா நபி, ஈசா நபிலாம் இருந்திருக்காங்க. அப்பவே அவங்க ஏதோ ஒரு நமக்கான பாதுகாவலர் இப்படிதான் வருவார், இந்த இடத்துக்கு தான் வருவாருன்னு அவங்க அவங்களுடைய வேதங்களை சொல்லியிருக்காங்க. முக்கியமாக கிறிஸ்துவர்கள் தான் இதை சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய பைபிளில் வந்திருக்குது. அதனால அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த மறுமை நாளுக்கான அடையாளம். அப்படி அவர் அந்த ஒலிவ மலை பிளவுபடும் போது வருவாருன்னு சொல்லியிருக்காங்களே, அந்த ஒலிவ மலை இப்போது பிளவுபட்டிருக்கு. அதுக்கு சயின்டிஸ்ட்லாம் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அவங்க எல்லாத்துக்குமே சொல்கிற காரணம் என்னென்னா கீழே அடித்தட்டுகள் உரசுது. அதனால அந்த அழுத்தத்தின் காரணமாக அது என்ன இருக்குது, பிளவுபட்டிருக்கு. அந்த மலையே 2ஆக பிளவுபட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நிறைய நிலநடுக்கம் எல்லாம் ஏற்பட்டுட்டு தான் இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இது பொதுவாக ஒரு சில ஏரியாக்கள்ல இந்த மாதிரி நடக்கும். ஈரான்லேயே இந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்கும். அதனால அவங்க அப்படி சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதை காரணமாக வச்சு கிறிஸ்துவர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, இப்போ எங்களுடைய வேதாகமங்கள் பழிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஈசா நபி மறுபடியும் வரப்போறாரு, அதாவது எங்களுடைய இயேசு வரப்போறாரு. அவர் வந்தாருன்னா என்ன ஆகும், மறுபடியும் போரெல்லாம் வரும், மறுபடியும் நாங்கள் ஜெயிப்போம். இன்னும் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்தில் கல்லறைகள் இருக்கு. யார் கல்லறைகள்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள் மற்றும் கிறிஸ்துவர்களுடைய கல்லறை இருக்குது. அதில் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்க மறுபடியும் உயிர் தெளிந்து வருவாங்க, பாவத்தை மன்னிப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அவங்க பைபிளில் சொல்கிறாங்க. அவங்க அது சார்ந்து நிறையா சொல்கிறாங்க. அதுவும் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. அந்த மலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா கோல்டன் கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது அந்த கோல்டன் கேட் அந்த வாசல் வழியாக உள்ளே போய் கொஞ்சம் தூரம் போனால் தான் மலை வர்ற மாதிரி இருக்கும். அந்த கோல்டன் கேட்டை மூடி வச்சுருந்தாங்க ரொம்ப நாளாக. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்தால் தான் நாங்கள் திறப்போம்னு சொல்லிட்டு இருந்தவங்க கிறிஸ்துவர்கள் அது திறக்கிறதுக்கான நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் அந்த மலை பார்த்தீங்கன்னா ஜெருசலத்தில் இருக்குது. அந்த மலை பிளவுபடுவதை பற்றி கிறிஸ்துவர்களுடைய புத்தகங்களில் இடம்பெற்றிருக்கு. அப்படி பிளவுபட்டா ஈசா நபி பிறந்துட்டாங்க, வரப்போறாங்கன்னு அர்த்தம். அப்படி வரும்போது என்ன ஆவாங்க, அங்கே இருக்கக்கூடியவர்கள் உயிர் தெழுவாங்க. அவர் என்ன பண்ணுவார், இந்த உலகத்தையே ரசிப்பாங்க. எல்லாரையுமே என்ன பண்ணுவாங்க, ஒரு வழியில் நடத்துவார் அப்படிங்கிறதை கிறிஸ்துவர்கள் நம்புறாங்க. இதை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிறிஸ்துவர்கள் இப்போது நடந்துட்டு இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறோம், மறுபடியும் ஆட்சிக்கு வருவோம், இனி எங்களுடைய மதம் தான் கையோங்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் இது தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதாக நினைக்கிறாங்க. இதை பற்றி நமக்கு நேரடியான அறிவிப்பு இருக்குன்னு கேட்டால் நமக்கு ஹதீஸ்களில் பெருசாக நேரடியான இதை பற்றியான அறிவிப்பு இல்லை. ஆனால் நமக்கு வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றியும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும். அவங்க வரும்போது இந்த உலகம் எப்படி இருக்கும், பிரச்சனையில் தான் இருக்கும். அந்த பிரச்சனையை என்ன பண்ணுவாங்க, அவங்க போரிட்டு ஜெயிப்பாங்க. அதாவது ஜெருசலத்தை ஜெயிச்சுட்டு எங்கே போவாங்க, அதுக்கப்புறம் சவுதிக்கு போவாங்க அப்படின்னு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாக எல்லாருக்குமே அந்த ஜெருசலம் அப்படிங்கிற பகுதி பார்த்தீங்கன்னா அவங்க வருவாங்க, ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தான் எல்லா வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த ஜெயிக்கிறது நமக்கு பார்க்கும்போது நாம் ஜெயிப்போம், யூதர்கள் தோக்கப்படுவாங்கன்னு போட்டிருக்கோம். ஆனால் கிறிஸ்துவர்களுக்கு யூதர்கள் ஜெயிப்பாங்க, முஸ்லீம்கள் தோக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்பயுமே அந்த ஜெருசலத்தை நோக்கி தான் எல்லாரும் அங்கே பேசிட்டு இருக்காங்க. வந்தால் ஜெருசலம் என்ன ஆயிரும், யூதர்களுக்கான கிறிஸ்துவர்களுக்கான நாடாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகிட்டு இருக்காங்க, அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. நமக்கு சொல்லப்பட்டது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக அவர்கள் வருவாங்க, யூதர்களை தோக்கடிப்பாங்க. அதுக்கு பிறகு போவாங்க, போய் என்ன பண்ணுவாங்க, மக்காவுக்கு போய் அந்த ஆண்டு மக்கால ஹஜ்ஜே நடக்காத அளவுக்கான சண்டை நடக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த அரஃபா மலையில் அந்த மினா கூடாரம் அங்கெல்லாம் போர் நடக்கும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ்வே நன்கறிவான். இது உண்மையாலுமே ஈசா நபி வர்றதுக்கான நேரம் ஆயிடுச்சா அப்படிங்கிறது அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அவங்களுடைய வேதத்தை வச்சு அவங்க அறிகுறிகளை சொல்லி அதற்கான நேரம் தான் இது அப்படிங்கிறதை அவங்க சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கணும்,
அவர்கள் பிரச்சனை இல்லாமல் வாழணும்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு துவாலையுமே வந்து பிரார்த்தித்துக் கொள்வோம். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.